நீங்கள் என்ன பண்ணாலும் குழந்தையோட அழ நிற்கலை. 3 மணி நேரம் மேலே குழந்தை வீல்னு கத்திட்டே இருக்காங்க. குழந்தை ஓவர் டயர்ட் ஆகுறதும் தூங்காமல் இருக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரீம். ஆல்டர்னேட்டிவ்ஸ் இவ்வளோ இருக்குது. ஆனால் நம்ம வந்து அதை பண்ணுறதுக்கான டைமும் ஆசன வழியில் வந்து அவங்களுக்கு அரிப்பு மாதிரி எரிச்சல் மாதிரி இருக்கும். மேல் வயிறு பகுதியில் ஒரு மாதிரி எரிச்சலோட இல்லை வாந்தியோட அதெல்லாம் வரப்ப வந்து குழந்தையோட அம்மானால கண்டுபிடிக்க முடியும் எதனால் அவங்க அழுறாங்க, பசிதானான்றதை அவங்களால கண்டுபிடிக்க முடியும். கேட்குற எல்லாருமே மோஸ்ட்லி சொல்கிறது பகலெல்லாம் கூட டயர்டாக இருக்கான், தூங்குறான், ஏதோ பண்ணுறான். பட் நைட் ஆயிடுச்சுன்னா உட்கார கூட மாட்டுறாங்க, சுற்றி விளையாண்டுட்டே இருக்காங்க படிக்கையை சுற்றி. நான் டயர்ட் ஆயிடுறேன் அவங்கள தூங்க வைக்கிறதுக்குள்ள அப்படின்றாங்க. ஸோ குழந்தைங்களை நேரத்துக்கு தூங்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் மேம்? இப்போ குழந்தைங்க தூங்காமல் இருக்கிறதுக்கு 4 முக்கியமான விஷயம் இருக்குது. முதல் பார்த்தீங்கன்னா ஓவர் த டே அவங்க டயர்டாகாமல் இருக்கிறது. வீட்டிலேயே நம்ம வச்சுருக்கோம் குழந்தைங்கள. எத்தனை குழந்தைங்க வெளியே அமுச்சு விளையாட வைக்கிறோன்றது இப்போ ரொம்பவே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ வீட்லேயே அந்த குழந்தைங்க இருக்கிறப்ப அவங்களுக்கு ஆக்டிவிட்டியே இல்லை, வெளியே போய் விளையாடல, டயர்டாக மாட்டேங்கிறாங்க. ஸோ அவ்வளோ எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ஆக்டிவாக இருக்காங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரீம்னா, குழந்தை ஓவர் டயர்ட் ஆகுறதும் தூங்காமல் இருக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரீம். ஓகே. ஸோ குழந்தைய நம்ம வந்து ஓவர் டயர்டாக்கி ரொம்ப விளையாடியோ இல்லை ரொம்ப அதுக்கான அடிக்குவேட் தூக்கமோ இல்லை ரெஸ்ட்டோ இல்லாத குழந்தைங்களும் அது ஹைப்பர் ஆக்டிவாக தான் இருப்பாங்களே தவிர தூங்க மாட்டாங்க. 3வது விஷயம் ஸ்க்ரீன் டைம். ஆல்ரெடி இந்த ஸ்க்ரீன் டைம் பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். ஸ்க்ரீன் டைம் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு வந்து ஃபோனோ டிவியோ நீங்கள் காமிச்சிங்கன்னா குழந்தையோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவ் ஆகி தூங்குறதுக்கு போகாது. 4வது விஷயம் இந்த சுகர் இஸ் வெரி அடிக்டிவ். சுகர் நம்ம வந்து பிஸ்கெட்டாக இருக்கட்டும், இல்லை சாக்லேட்ஸ் கேண்டீஸாக இருக்கட்டும், இல்லைனா இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இருக்குங்களே, இந்த சோடா மாதிரி ஃபிஸ்ஸுன்னு வர்றது, அதில் எல்லாமே அந்த மாதிரி ஆடட் சுகர் இருக்க எல்லா ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் நம்ம கொடுக்குறப்ப குழந்தையோட சுகர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கப்ப அதுவும் ஹைப்பர் ஆக்டிவிட்டிக்கு இன்னொரு காரணம். ஸோ இதெல்லாம் ரீசன்னால குழந்தைங்க வந்து தூங்குறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஓகே. பட் நம்ம சுகரை பற்றி சொல்லியிருந்தீங்க. பட் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்னால இந்த சுகரை தவிர்த்து வேறு எதுவுமே நமக்கு தெரியல. இப்போ நம்ம உட்காந்து பார்த்தோன்னா நம்ம கொடுக்குற பர்ஃபி ஆகட்டும், இல்லை வேறு என்ன எடுத்துக்கிட்டாலுமே ஸ்நாக்ஸ் ஃபுல்லாமே ஸ்வீட் ரிச்சாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக என்ன மேம் இருக்கும் ஸ்நாக்ஸ்க்கு? இப்போ சுகருன்றப்ப எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நம்ம சுகர் கொடுக்குறது தான் ப்ராப்ளம். ஸோ சுகர் குழந்தையோட டயட்டில் இருக்கவே கூடாதான்னு கேட்டிங்கன்னா இருக்கவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. பட் அடிக்ட் ஆகிற சுகர் இப்போ பேக்டாக வருது பார்த்தீங்களா, ப்ரிசர்வ்ட் அண்ட் பேக்டாக வர ஃபுட்டில் இருக்க எல்லாமே வந்து அடிக்ஷன் தான். இப்போ பிஸ்கெட்டாக கொடுக்குறது இல்லை கேண்டீஸாக கொடுக்குறது இது எல்லாமே அடிக்ட் ஆகும். ஸோ ஒரு சுகர் உள்ளே போனோடனே இப்போ நம்மளே என்ன பண்ணுறோம், இப்போ ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயம்னா ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் என்ன வாங்கிட்டு போவீங்க? ஏன்? ஏன்னா நம்ம ஸ்வீட்டை வந்து சந்தோஷத்தோட அசோசியேட் பண்ணிட்டோம். ஸோ குழந்தைக்கு அந்த ஸ்வீட் கொடுக்குறப்போ ஒரு ஹாப்பினஸ் வருது. ஸோ அந்த ஹாப்பினஸ் இருந்துகிட்டே இருக்கணும், அது இருந்துகிட்டே இருக்கணுன்றதா குழந்தை வந்து அதை கிரேவ் பண்ண ஆரம்பிக்குது. எனக்கு இன்னும் வேணும். நம்ம அதை அடம் பண்ணுறப்ப திரும்ப கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அது அடிக்ஷனாக மாறுது. ஸோ அடிக்ஷனாக மாறாமல் ஒரு அளவு வைக்கணும். நம்ம இவ்வளோதான் நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி. அடுத்து முடிஞ்ச அளவுக்கு வெளியே வாங்கி கொடுக்குற பொருட்களை அவாய்ட் பண்ணுங்கள், வீட்லேயே கொடுங்க. ஆல்டர்னேட்டிவ்ஸ் இவ்வளோ இருக்குது. ஆனால் நம்ம வந்து அதை பண்ணுறதுக்கான டைமும் அதுக்கான முயற்சியும் நம்ம பண்ணாததுனால தான் பண்ணாமல் இருக்கும். ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா பழங்களை கட் பண்ணி போட்டு சாப்பிட சொல்லலாம். ஃப்ரூட் சாலட் மாதிரி வெஜிடபிள்ஸை கட் பண்ணி போட்டு வெஜிடபிள் சாலட் கொடுக்கலாம். முட்டை, எக்கில் நிறைய ரெசிபி இருக்குது, ரொம்ப ஹெல்த்தி. அதில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, அவ்வளோ ஃபேட் இருக்குது. ஸோ நீங்கள் எக்கில் வந்து ஆம்லெட்டாக போட்டு கொடுக்கலாம், பாயில்டு எக் கொடுக்கலாம், இல்லை அதே வந்து ப்ரெட்டோட சேர்ந்து எக் ஆம்லெட் மாதிரி கொடுக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து அது ஆல்டர்னேட்டிவ்ஸ். அதை விட பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ், சிறுதானியங்கள் வந்து அவ்வளோ ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. விலையும் நம்மளுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்கும். ஸோ சிறுதானியங்களில் நம்ம எல்லாமே செஞ்சு கொடுக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சுண்டல் டெய்லி ஒரு சுண்டல்னா கூட அவ்வளோ வெரைட்டி இருக்குது. சன்னா தால் வச்சு பண்ணலாம், ராஜ்மா வச்சு பண்ணலாம், இந்த மாதிரி வந்து பட்டாணி வச்சு பண்ணலாம். இதெல்லாமே ரொம்ப ஹெல்த்தி. ஸோ டெய்லி நீங்கள் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கே நம்ம வந்து ரிப்பீட் பண்ணாத அளவுக்கு லிஸ்ட் வரும். ஓகே, கண்டிப்பாக. அப்போ நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் செஞ்சாலே நிறைய ஹெல்த்தியான வேஸ் இருக்குது அப்படின்றீங்க. ஓகே மேம். இப்போ இன்னொரு விஷயம் நான் மெயினாக கேட்கணும்னு நினச்சது என்னென்னா, வயிற்றுல வந்து புண்ணு வர்றது, வயிறு வலின்னு நிறைய குழந்தைங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. இதுக்கு 2 காரணம் சொல்லிடுவாங்க. ஒன்று வந்து வயிற்றுல பூச்சி இருக்கும், அதனால் நீ இஞ்சி அரைச்சி கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. பார்த்தா இன்னும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா வயிற்றுல புண்ணு இருக்குது, யாராவது இஞ்சி அரைச்சி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வயிற்றுல புண்ணு வருது இல்லை வந்து பூச்சி இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? வயிறு வலின்னு குழந்தைங்க சொல்லும்போது நம்ம வயிறு வலின்னு சொல்கிறப்ப ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாமா, இல்லை டேரெக்டாக டாக்டர் கிட்ட போகிறதே பெஸ்ட்டாக இருக்குமா?
இப்போ குழந்தைங்களோட வயிறு வலிக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நீங்கள் 2 ரீசன் சொன்னீங்க, அதை தாண்டி நிறைய இருக்குது. கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கலும் ஒரு ரீசனாக இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ வந்து வயிறு வலின்னு சொல்கிறப்ப நம்ம டாக்டர் கிட்ட போகிறது பெட்டர். ஏன்னா எதனால் அவங்களுக்கு வயிறு வலி வருதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். சாதாரண விஷயமா இல்லை வேறு ஏதாவது பெரிய பிரச்சனையா அப்படின்றது. இப்போ இந்த பூச்சு அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, வயிறு வலியோடு சேர்ந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நைட்டில் வந்து இந்த மோஷன் போகிற இடத்துல ஆசன வழியில் வந்து அவங்களுக்கு அரிப்பு மாதிரி எரிச்சல் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் சில டைம் வந்து அந்த பூச்சியவே பார்க்கலாம். வெள்ளை கலர் பூச்சி சின்னதாக இருக்கும். அப்படி இருக்குன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறப்ப அவங்க அதுக்கான பூச்சி மருந்தை வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை தான் எடுத்துக்கணுமே தவிர இந்த இஞ்சிலாம் போட்டு கொடுத்தா பூச்சி வந்து சரியாகாது. அடுத்து வயிறு புண்ணு. ஸோ வயிறு புண்ணுன்றப்ப மோஸ்ட்லி வலி எங்கே வரும்னா மேல் வயிறு பகுதியில் வரும். மேல் வயிறு பகுதியில் ஒரு மாதிரி எரிச்சலோட இல்லை வாந்தியோட அதெல்லாம் வரப்போ வந்து வயிறு புண்ணாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்குமே வந்து டாக்டர் கிட்ட போய் தான் நம்ம வந்து மருந்து எடுக்கணும். பட் இதை எப்படி தடுக்கலாம், எப்படி வயிறு புண்ணு குழந்தைக்கு வராமல் தடுக்கலாம், ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இந்த நொறுக்கு தீனிகள், ஜங்க்குன்னு சொல்கிற இந்த குப்பை உணவுன்னு சொல்கிறோம்ல, அதுதான். ஸோ வெளியே இந்த பேக்டாக சிப்ஸ்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த எல்லா சிப்ஸும். ஸோ அதில் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து தேவையில்லாத ஸ்பைசஸ்லாம் இருக்கும். அடுத்து இந்த வறுத்தது பொரிச்சது வெளியே வாங்கி சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட், ஃப்ரைட் ரைஸ்ன்னு வெளியே வாங்கி சாப்பிட்றது, இந்த சிக்கன் மசாலா வெளியே வாங்கி சாப்பிட்றது, இதெல்லாம் ரீசன். அடுத்து காஃபி டீயும் வந்து வயிறில் வந்து புண்ணை வந்து ஜாஸ்தி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4வது விஷயம், குழந்தைங்க டைமுக்கு சாப்பிடாமல் இருக்கிறது. நிறைய குழந்தைங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம ஸ்கூலுக்கு போவாங்க, வெறும்னா ஒரு பால் மட்டும் குடிச்சிட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு எதுக்கு வச்சுருக்கோன்னா, ஓவர் நைட்டாக நம்ம ஃபாஸ்டிங் பண்ணுறோம், அதை நம்ம பிரேக் பண்ணணுன்ட்டு. ஸோ அதை பண்ணாதப்பையும் வயிறில் ஒரு வகையான ஆசிட் சுரக்கும். அது எல்லாருக்குமே நார்மலாக சுரக்கிறது. அது எதுக்கு சுரக்குதுன்னா, நீங்கள் சாப்பிட்ற உணவை டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம சாப்பிட்ற உணவே இல்லைன்னா அந்த ஆசிட் சுரந்து வயிறை தான் வந்து புண்ணாக்கும். ஸோ கரெக்டான டைமில் கரெக்டான உணவை கொடுத்தோன்னாவே குழந்தைக்கு வந்து வயிறு புண்ணு வராமல் இருக்கும். ஓகே மேம். இப்போ கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகளை பற்றி பார்த்தோம். கை குழந்தைகள்னு எடுத்துக்கிட்டோன்னா அழுதுகிட்டே இருக்காங்க. கேட்டால் சில பேர் வந்து குழந்தைங்க அழுறது நார்மல் அப்படின்னு விட்டுறாங்க. சில பேர் அழுதாலே இல்லை நீ தூக்கு, பால் கொடு, அதனால தான் அழுகுது அப்படின்றாங்க. குழந்தைங்க எவ்வளோ நேரம் அழுகிறது நார்மல், இல்லை ரொம்ப நேரம் அழுறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அந்த சமயத்தில்? இப்போ பச்சிளம் குழந்தைகள் வந்து அழறதுன்றது அவங்க உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுற ஒரு லாங்குவேஜ். இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் வாயை திறந்து சொல்லுவீங்க. பட் ஒரு குழந்தைக்கு வந்து அதை சொல்ல தெரியாது. ஸோ எதுனாலும் அவங்க வந்து அவங்களோட அழுகை மூலமாக தான் அவங்க வந்து அதை சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. முதல் விஷயம், பசிக்காக அழலாம். பட் எல்லா அழுகையும் பசிக்காக கிடையாது. நம்ம வந்து குழந்தை அழுதாவே பசிக்குது பால் கொடுன்றோம், பட் அது நிறைய விஷயம் இருக்குது. ஸோ பசிக்காக அழுறது குழந்தையோட அம்மானால கண்டுபிடிக்க முடியும். எதனால் அவங்க அழுறாங்க, பசிதானான்றதை அவங்களால கண்டுபிடிக்க முடியும். இல்லை, அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, யூரின் போகிறதுக்கு முன்னாடி அழுவாங்க, மோஷன் போகிறதுக்கு முன்னாடி அழுவாங்க. அது ஏன்னா அவங்க சொல்கிறாங்க நான் யூரின் போக போகிறேன், மோஷன் போக போகிறேன்ட்டு. பட் போய் முடிச்சதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் பயப்பட வேணாம். அடுத்து, குழந்தைய வந்து ஒரு ரொம்ப சூடான ஒரு டெம்பரேச்சரில் வச்சுருக்கீங்க. சில பேர் ரொம்ப கவர் பண்ணி வச்சுடுவாங்க, டவல் நிறையா சுற்றி அப்படிலாம். அப்போ அந்த குழந்தைக்கு ரொம்ப வெதுவெதுப்பாக இருந்தாலும் அழுவாங்க, இல்லை ரொம்ப குளிராக இருந்தாலும் அழுவாங்க, போர் அடித்தாலும் அழுவாங்க. ஸோ இதெல்லாம் நார்மலாக அழறது. இப்போ உங்கள் குழந்தை அழறாங்க, நீங்கள் வந்து பால் கொடுக்குறீங்க, அமைதியாகிடுறாங்க. இல்லை யூரின் மோஷன் போகிறப்ப அழலை, முன்னாடி அழறாங்க, சரியாயிடுது. இல்லை நீங்கள் அழற குழந்தைய தூக்கி சமாதானப்படுத்தி கையில் வச்சுருக்கப்ப நின்றுடுது அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. இதெல்லாம் நார்மல். பட் ஒரு குழந்தைய கன்சோலே பண்ண முடியல, நீங்கள் என்ன பண்ணாலும் குழந்தையோட அழ நிற்கலை, 3 மணி நேரம் மேலே குழந்தை வீல்னு கத்திட்டே இருக்காங்க, கையிலே தங்காமல் இருக்காங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக மருத்துவரை பார்க்கணும். சம்டைம்ஸ் ரொம்ப காமனாக இந்த பூச்சி, எறும்பு ஏதாச்சும் கடிச்சிட்ருக்கும். ஸோ முதல்ல குழந்தையோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கழட்டி பார்த்தீங்கன்னாவே அதில் கூட இந்த மாதிரி விஷயத்தினால குழந்தை வந்து கண்டினியூஸாக அழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 hour வரைக்கும் நம்ம கன்சோல் பண்ண ஏதாவது ட்ரை பண்ணலாம் இல்லையா? ஒரு 1/2 hour மேலேனாலே அம்மாவை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, ஏதோ நீ தான் பார்க்க மாட்டேற அப்படின்னு. ஸோ 1 hour வரைக்கும் அழுதாங்கன்னா நம்ம ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ உடனே கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகணுன்றது அவசியம் இல்லைங்களா? ஆமாம், குழந்தை அழுத உடனே ஹாஸ்பிட்டல் போகணும் அவசியம் இல்லை. இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சில டைம் வந்து கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போங்க. ஒரே இடத்துல இருந்தாலும் 3 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைனால ஒரே இடத்துல நீங்கள் ஒரே ரூமில் வச்சுட்டு இருந்தாலும் அந்த குழந்தைக்கு பிடிக்காது. ஸோ வெளியே கூப்பிட்டு போங்க, வெளியே இருக்க செடி அந்த மாதிரி காட்டுங்க. அப்போ உங்களுக்கே தெரியும் அவங்க கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இருக்கிறாங்க, இல்லை தூங்க வச்சா தூங்குறாங்கன்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பட் என்ன பண்ணாலும் அவங்க வந்து அழுதுகிட்டே இருக்காங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகணும்.